வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு தையல் மிஷினோட பாகங்கள் பற்றி தெரியுமா? தெரியாதுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தையல் மிஷினோட தலைப்பாகத்தில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பலகை தான். இதுதான் நமக்கு இதில் இருக்கிறதுலே மேலே உள்ள இந்த தலைப்பாகத்தையும் கீழே உள்ள பாகத்தையும் இணைக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம துணி தைக்கும்போது துணி கீழே விழுகாத நம்ம இந்த பலகை மேலே வச்சு தான் தைக்கிறோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய துணி இருக்கிற பக்கம் நம்ம பலகை பக்கம் வச்சு தான் தைப்போம். சரிங்களா? அதுக்கு தான் இது இந்த பலகை. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் பிளேட். இந்த பிளேட் இருக்குல்ல, 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பிளேட்டு ப்ரெஷர் புட்டு எல்லாமே அந்த பிளேட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த பிளேட் இதுதான் நீடில் பிளேட். ஏன்னா நீடில் அதில் தான் நம்ம இறங்குது, அதனால தான் நீடில் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஆணியையும் நீங்கள் கழட்டிட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் துணி நகர்த்துது பார்த்தீங்களா பல்லு, அந்த பல்லில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆணி இருக்கும் உள்ளார. நீங்கள் இதை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதுக்கப்புறம் கூட நான் உங்களுக்கு அதை கழட்டிட்டு வீடியோ போட்டு காட்டுறேன். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு பிளேட். இது பேர். இது நம்ம பாபின் கேஸ் போடும்போது இதை அப்படி திறந்து விட்டு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுமாரி நூல்கள் உள்ளே மாட்டிக்கிட்டா கூட நம்ம இது வழியாக கையை விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த பிளேட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நீடில் கிளாம்ப்பு. இதுதான் ஊசியை நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு ஊசியை போடுவோம், டைட் பண்ணிக்கலாம். அதுதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் புட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு துணியை அப்படியே பிடிச்சிருக்குது, நகராத சுருங்காத பிடிச்சிருக்குது. அதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரூவை வச்சு தான் நம்ம கழட்டுறது அப்புறம் டைட் பண்ணுறது எல்லாம் இந்த ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் லிவர். அதாவது இந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வீலை சுற்றோம்னா போயிட்டு வரும். அதுதான் இது பேர் டேக் ஆஃப் லிவர். இது பேர். நெக்ஸ்ட்டு டென்ஷன் ரிங்கு. இந்த டென்ஷன் ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்பியை நமக்கு லூஸ் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ரிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்கும்போது எப்படி மிஷின் இருக்கோ அது போல் வச்சுக்கோங்க. பசங்க வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க பிடிச்சி திருவிடுவாங்க. அப்போ நம்ம இது நூல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டைட்டாக வரும். டைட்டாக வந்துச்சுன்னா நம்ம அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்க. இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த டென்ஷன் ரிங் நாம் இதை தனித்தனியாக இந்த ஸ்க்ரூ தனியாக ரிங் தனியாக அப்புறம் அது 2 பிளேட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கழட்டிட்டு பார்த்தோன்னா 2 சின்ன பிளேட் மாதிரி இருக்கும். அது நம்ம கழட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு கூட நம்ம எண்ணெய்லாம் போட்டு போடலாம். இந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ, அது ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். அந்த ஸ்க்ரூ ப்ரெஷர் பார் ரெகுலேட்டிங் ஸ்க்ரூ. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் புட்டில் துணி கனமாக மெல்லிஸாக வைக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பூல் பின். அதாவது நம்ம நூல் போடுற அந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது ரெண்டும் ஸ்பூல் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம நூல் போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ரெகுலேட்டிங் ஸ்கேல் வித் ஸ்க்ரூ. அதாவது அளவுகளை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா தையல் பெருசாக விழுவோம், சென்டராக வச்சு நடுத்தரமாக விழுவோம், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வந்தீங்கன்னா பொடிசாக விழுவோம். இல்லையே அந்த கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் அளவு. அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கே நமக்கு ரிவர்ஸில் விழுகும் தையல். பார்த்தீங்கன்னா பாபின் வைண்டர். இதில் நாம் பாபினை போட்டு நூல் சுற்றலாம். அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. நாம் பாபினை இதுக்குள்ளே போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நூல் இதில் சுற்றிக்கலாம். அதுக்கு தான் இது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிறதுக்கு துணியை வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. துணியை வைக்கிறதுக்கு துணியை எடுக்கிறதுக்கு இதை நம்ம தூக்கிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு எடுக்கிறோம். ஒன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வீல். இந்த வீல் பேர். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இருக்கு. இது நமக்கு டைட்டாக இருக்கணும் எப்போவுமே. அந்த சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் லூஸ் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸ்க்ரூ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மோஷன் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ பாருங்கள், நான் இந்த பேலன்ஸ் வீலை சுற்றும் போது உங்களுக்கு ஊசி இறங்குதா இங்கே. ஆனால் இந்த இது உங்களுக்கு லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த சில்வர் கலரில் உள்ளது லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஊசி இறங்கவே இறங்காது, இப்படியே தான் நிற்கும்.
நீங்கள் ஊசி இறங்காத இதுமாரி நின்றுதுன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லூஸாக இருக்கும். லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊசி இறங்கி நல்லா தைக்கிறதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இது த்ரெட்டு கைடுன்னு சொல்லுவாங்க. நூலுக்கு நமக்கு வழிகாட்டுறது. அதாவது இந்த ஸ்கூல் பின்னில் நம்ம போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவில் நம்ம த்ரெட்டை போடுவோம். அதுலேருந்து டென்ஷன் ரிங்கில் நம்ம த்ரெட்டை போடுவோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் போடுவோம். லூப்லேருந்து நமக்கு இங்கே தான் கொண்டு வந்து நம்ம அடுத்தது நூலை போடுவோம். அதான் நூல் வழிகாட்டி இது பேர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீடில் பார். அதாவது நம்ம நீடில் கிளாம்புக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, கம்பி மாரி மொத்தமாக, அதுதான் நீடில் பார். அது வந்து இது பேர் வந்து ஃபீட் டிக். அதாவது துணியை நகர்த்துறது, அதுதான் வந்து ஃபீட் டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு துணியை நவுத்தி கொடுக்கும் தைக்கக்குள்ள. இந்த பல் துணி நகர்த்தும் பல். இது வரைக்கும் நாம் வந்து மிஷினோட தலைப்பாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மிஷினோட கீழ்ப்பாகத்தை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.